ஆஃப்லைன் யூபிஎஸ். யூபிஎஸ் வந்து 3 வகைப்படும் அப்படின்னு பார்த்துருக்குறோம். ஒன்று வந்து ஆன்லைன் யூபிஎஸ், இன்னொன்று ஆஃப்லைன் யூபிஎஸ், இன்னொன்று லைன் இன்டராக்டிவ் டைப் யூபிஎஸ். இதில் நாம் இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது ஆஃப்லைன் யூபிஎஸ். ஸோ ஆஃப்லைன் யூபிஎஸ் வந்து விலை கம்மி, அதனுடைய சர்க்கியூட்டும் ரொம்ப காம்ப்ளிகேஷன் கிடையாது. ஸோ ஆஃப்லைன் யூபிஎஸ்னா என்ன பார்ப்போம். ஆஃப்லைன் யூபிஎஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஸ்டாண்ட் பை யூபிஎஸ். இதுக்கு இன்னொரு பேரு ஸ்டாண்ட் பை யூபிஎஸ், இன்னொரு பேரு ஸ்டாண்ட் பை யூபிஎஸ். தென் பேக்கப் யூபிஎஸ் அல்லது ஷார்ட் பிரேக் யூபிஎஸ். 3 பேர் இதுக்கு. ஸ்டாண்ட் பை யூபிஎஸ், பேக்கப் யூபிஎஸ், ஷார்ட் பிரேக் யூபிஎஸ். இந்த அதர் நேமை வச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது. ஸ்டாண்ட் பை ஃபுல்லா ஆன்ல இருக்காது, ஸ்டாண்ட் பைல இருக்கும், நேம்ல இருக்கு. பேக்கப் யூபிஎஸ் தேவைப்படும் போது பேக்கப் ஆகும். ஷார்ட் பிரேக் கொஞ்ச நேரம் தான் ஆன்ல வரும். ஸோ இதை வச்சு இது வந்து என்ன மாதிரி யூபிஎஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். என்னன்னா மெயினா இதுல இன்வெர்டர் செக்ஷன் வந்து எல்லா டைமும் ஆன்ல இருக்காது. எப்போ பவர் ஃபெயிலியரோ அப்ப மட்டும்தான் இன்வெர்டர் ஆன்ல இருக்கும். இதுதான் இதுல முக்கியமான கீ பாயிண்ட், இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஆஃப்லைன் யூபிஎஸ்ல நார்மல் கண்டிஷன்ல, அதாவது பவர் இருக்கும் பொழுது, மெயின்ஸ் பவர் இருக்கும் பொழுது இன்வெர்டர் ஆஃப்ல தான் இருக்கும். மெயின்ஸ் பவர் ஆஃப் ஆன பிறகு இன்வெர்டர் ஆன் ஆகும். ஸோ எமர்ஜென்சி சப்ளை கொடுக்கும் பொழுது மட்டும்தான் இன்வெர்டர் ஆன்ல இருக்கும். இதனாலதான் இதுக்கு பேர் ஆஃப்லைன் யூபிஎஸ். ஓகே, so it supplies emergency power when mains AC fails. AC mains failure ஆன பிறகு emergency power கொடுக்கும். The capacity of an offline UPS is generally below 1 kVA. நார்மலா இந்த ஆஃப்லைன் யூபிஎஸ்லாம் வந்து 1 kVA க்கு கம்மியா தான் இருக்கும். 1 kVA க்கு மேல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டி அதிகமா இருக்கிற லோடு கனெக்ட் பண்ணுவோம். அதெல்லாம் ஆஃப் டைம், அந்த சேஞ்ச் ஓவர் பீரியட் வந்து ரொம்ப இருக்கக்கூடாது. அதனால வந்து ஆஃப்லைன் யூபிஎஸ் 1 kVA க்கு கீழே தான் இருக்கும். Offline UPS are generally used with PCs or computers. PC அல்லது கம்ப்யூட்டர்ல இத பயன்படுத்துவோம். or other appliances. Where small durations and the 5 millisecond or less interruption is power supply can be tolerated. 5 millisecond change over period இருந்தாலும் அந்த எக்யூப்மெண்ட்டோ அல்லது அந்த லோடோ பிரச்சனை வராது அப்படின்னா அந்த மாதிரி எக்யூப்மெண்ட், அந்த மாதிரி லோடுக்கு மட்டும்தான் ஆஃப்லைன் யூபிஎஸ் யூஸ் பண்ணுவோம். சர்க்கியூட் டயக்ராம், இதனுடைய சர்க்கியூட் டயக்ராம் எப்படி இருக்கும் நல்லா கவனிச்சிங்க. சர்க்கியூட் டயக்ராம், இது மெயின்ஸ் பவர் எவ்வளோ 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ். ஓகே, ஏசி. இந்த மெயின்ஸ் பவர் நார்மல் கண்டிஷன்ல என்னென்ன ஆகும் பாருங்க. நேரா ஸ்டாட்டிக் சுவிட்சுக்கு வந்துடுது. ஸ்டாட்டிக் டிரான்ஸ்ஃபர் சுவிட்ச். அட் த சேம் டைம் பேட்டரிக்கு போகுது. ரெண்டே பார்த்து. ஸோ மெயின்ஸ் பவர் இருக்கும் பொழுது இந்த ஸ்டாட்டிக் சுவிட்ச் ஆன் ஆகும். அது வழியா ஒரு ஸ்பைக் சர்ஜ் ஃபில்டர், அதாவது திடீர்னு சடனா வோல்டேஜ் ரைஸ் ஆகுது அல்லது சர்ஜ் ஏதாவது வருதுன்னா லோட காப்பாத்துறதுக்காக ஒரு சர்ஜ் ஃபில்டர். இந்த ஃபில்டருக்கு அப்புறம் அவுட்புட் லோடுக்கு போயிடும். இதுதான் லோடு. இந்த இடத்துல கனெக்ட் ஆயிடும் லோடு. அப்போ ஏசி மெயின் சப்ளை இருக்கும் பொழுது நேரா ஸ்டாட்டிக் டிரான்ஸ்ஃபர் சுவிட்ச் ஸ்பைக்கு சர்ஜ் ஃபில்டர் வழியா லோடுக்கு போயிடும். இன்னொரு பார்த்து பேட்டரி சார்ஜர் வழியா பேட்டரி போய் சார்ஜ் ஆகும். ஸோ பேட்டரி சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. 230 வோல்ட் ஏசி வந்து இந்த இடத்துல இருக்கிறது இங்க டிசியா கன்வெர்ட் ஆகி பேட்டரியில சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. ரைட். சடன் இதே டைம் ஒரு கண்ட்ரோல் சர்க்கியூட். இந்த கண்ட்ரோல் சர்க்கியூட் பாருங்க, எல்லா பிளாக்கு கூடயும் கண்ட்ரோல் சர்க்கியூட். இந்த தின் லைன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கண்ட்ரோல் லைன்ஸ். திக்கு லைன்லாம் பவர் லைன்ஸ். ஸோ இந்த கண்ட்ரோல் சர்க்கியூட் என்ன பண்ணும்னா இந்த ஏசி மெயின்ஸ் இருக்கா இல்லையான்னு அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்கேஸ் ஏசி மெயின் சப்ளை ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கண்ட்ரோல் சர்க்கியூட் என்ன செய்யும், சார்ஜர் ஆஃப் பண்ணிடும். சார்ஜர் ஆஃப் பண்ண உடனே பேட்டரியில இருக்கக்கூடிய இந்த டிசி வோல்டேஜ் நேரா இன்வெர்டருக்கு போயிடும். இன்வெர்டர் என்ன பண்ணும், அப்பதான் ஆன் ஆகும். எப்போ ஏசி மெயின்ஸ் ஆஃப்ல இருக்கும்போது மட்டும்தான் இன்வெர்டர் ஆன் ஆகும். அப்ப இன்வெர்டர் டிசியை ஏசியா கன்வெர்ட் பண்ணும். இப்போ ஏசி மெயின்ஸ் ஃபெயிலியர்னால இங்க இருந்து சப்ளை போகாம இந்த டிரான்ஸ்ஃபர் சுவிட்ச் இங்கிருந்து லோடுக்கு சப்ளை ஆகும். ஸோ ஏசி மெயின்ஸ் ஃபெயிலியர்னா
இன்வெர்டர் ஆன் ஆகும். ஏசி மெயின்ஸ் இருக்கும்பொழுது இன்வெர்டர் ஆன் ஆகாது. இன்கேஸ் இதுல லோ வோல்டேஜ் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதை தெரிவிக்கிறதுக்காக அலாம் சர்க்யூட்டும் இதுல. இதான் சிம்பிள் பிளாக் டயக்ராம். நார்மல் மோட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏசி சப்ளை இருக்கும் பொழுது, இப்ப ஏசி சப்ளை இருக்கும் பொழுது ரெண்டு வழி தான் சொன்னேன். ஒரு வழி இது, ஒரு வழி இது, ரெண்டே வழிதான். மெயின்ஸ் ஏசி டைரக்ட்லி கனெக்டட் டு த அவுட்புட் த்ரூ தயர் யூனிட்ஸ், த்ரூ ஃபில்டர் யூனிட்ஸ். இந்த ஏசி மெயின்ஸ் நேரா ஒரு டிரான்ஸ்ஃபர் சுவிட்ச் வழியா ஃபில்டர் யூனிட் வழியா நேரா போய், ஃபில்டர் யூனிட் எது சல்ஜி எல்லாம் ஃபில்டர் பண்றதுக்காக. The filter unit filters noise present in the AC mains. AC mains ல இருக்கக்கூடிய ரிப்பிள்ஸ் எல்லாம், இந்த மேல இருக்கக்கூடிய ரிப்பிள்ஸ் இதெல்லாத்தையும் இது பண்ணிட்டு பக்கா சைன் வேவா நமக்கு அவுட்புட்ல கொடுக்கும். So filter circuits. The inverter is off when the mains power is on. Mains power on ல இருக்கும் பொழுது, இது ஆன்ல இருக்கும் பொழுது இது ஆஃப், இன்வெர்டர் ஆஃப்ல இருக்கும். இது முக்கியமான பாயிண்ட். இதுல AC main supply is rectified. இந்த இடத்துல AC mains power supply rectify ஆகுது பேட்டரியில. அப்ப இந்த இடத்துல AC இது DC யா கன்வெர்ட் ஆகுது. and charges the batteries. இது என்ன பண்ணும்? இந்த DC பேட்டரியை சார்ஜ் பண்ணும். The battery charger supplies continuous DC voltage to batteries to keep them fully charged. கண்டினியூஸா இதுல இருந்து பேட்டரிக்கு சப்ளை போய் பேட்டரியை ஃபுல்லா சார்ஜ்ல வச்சிட்டு இருக்கும். எமர்ஜென்சி மோட். இப்ப AC mains fail, AC mains ஆஃப் ஆயிடுச்சு. இப்ப என்ன ஆகும்? இது ஆஃப் அப்படின்னா இன்வெர்டர் ஆன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. When mains AC fails, the DC voltage from the battery is again converted to AC by an inverter and filtered AC delivered to load. இப்போ பேட்டரி சார்ஜர்ல இருந்து வர்ற வழி இதான். பேட்டரியில இருந்து பேட்டரி சார்ஜர் ஆஃப் ஆயிடும். பேட்டரியில இருக்கக்கூடிய DC இந்த இடத்துல ஏசியா இன்வெர்ட் ஆகி ஸ்டாட்டிக் சுவிட்ச் வழியா லோடுக்கு போயிடும். The inverter convert DC power of battery to AC. DC power இருக்கு, பேட்டரியில இருக்கக்கூடிய DC பவரை ஏசியா கன்வெர்ட் பண்ணும். and static transfer switch TCS, இந்த TC STS அப்படின்னு இல்லையா, STS static transfer switch connects this AC to output. The inverter turns on only when the mains supply is fails. So inverter main supply ஆஃப்ல இருந்தா மட்டும் தான் ஆன் ஆகும். சப்ளை இங்க இருந்து வெளியே போயிடும். சேஞ்ச் ஓவர் பீரியட். சேஞ்ச் ஓவர் பீரியட்னா என்னன்னு நம்ம சொல்லியிருக்கோம், ரைட்டா? சேஞ்ச் ஓவர் பீரியட். This changeover happens very quickly but is not instantaneous. குயிக்கா அந்த இன்வெர்டர் ஆஃப் ஆயிட்டு, அதாவது மெயின்ஸ் பவர் இருக்கும்போது இன்வெர்டர் ஆஃப்ல இருக்கும், பேட்டரியில இருந்து சப்ளை இது மெயின்ஸ் பவர் போயிட்டு இருக்கும். ஸ்டாட்டிக்ல இருந்து மெயின்ஸ் பவர் ஆஃப் ஆன உடனே பேட்டரி சப்ளையா இன்வெர்டர் வழியா ஆன் ஆகுது இல்லையா? அந்த சேஞ்ச் ஓவர் பீரியட் குயிக்கா இருக்கும், பட் இன்ஸ்டன்டேனியஸா இருக்காது. அதாவது ஆஃப் பண்ண உடனே இது ஆன் ஆகாது, கொஞ்சம் டைம் டிலே இருக்கும். தட் ஏ டைம் டிலே ஆஃப் ஃபியூ மில்லி செகண்ட்ஸ். எவ்வளவு இருக்கும்? கம்மியான மில்லி செகண்ட்ஸ் ரேஞ்சில் இருக்கும். நார்மலா 4 to 5 மில்லி செகண்ட்ஸ். This time delay normally does not affect the ordinary load. சாதாரண லோட்லாம் இந்த டைம் டிலேவால அஃபெக்ட் ஆகாது. Again when mains AC comes, இப்போ பவர் வந்து மெயின்ஸ் பவர் ஆஃப் ஆச்சு, இன்வெர்டருக்கு சேஞ்ச் ஓவர் ஆச்சு பவர் 4 to 5 மில்லி செகண்ட்ஸ்ல. இப்ப பவர் வந்து போச்சுன்னா இன்வெர்டர்ல இருக்கிற லோடுக்கு காருக்கு போற சப்ளை மெயின்ஸுக்கு சேஞ்ச் ஓவர் ஆகும். அப்பயும் 4 to 5 மில்லி செகண்ட்ஸ் ஆகும். Again when mains AC comes, the transfer switch connects mains output to output. So mains output AC வந்து output connect பண்ணிடும். Thus the transfer switch keeps on charging connection to output to between mains AC and AC output of inverter. அப்ப இந்த STS static transfer switch என்ன பண்ணும்? mains to inverter அல்லது inverter to mains மாத்தி 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 ஆன் பண்றது அதனுடைய வேலை. பவர் இருக்கும்போது மெயின்ஸ்ல ஆன் ஆகும், பவர் இல்லாத போது இன்வெர்டர்ல ஆன் ஆகும். அகைன் பவர் வந்தா இன்வெர்டர்ல இருந்து மெயின்ஸ்க்கு போயிடும். காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஆஃப்லைன் யூபிஎஸ். ஆஃப்லைன் யூபிஎஸ்ல என்னென்ன மாதிரியான காம்பனன்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது? முக்கியமான விஷயம், முக்கியமான காம்பனன்ட்டே ரிலே தான். ரிலே இஸ் an essential component in an offline UPS. ஆஃப்லைன் யூபிஎஸ்ல ரிலே தான் முக்கியமான பங்கு. சார்ஜர் ஆன் பண்றது, இன்வெர்டர் ஆன் பண்றது, இன்வெர்டருக்கு மெயின்ஸுக்கு ஆன் பண்றது, மாத்தி விடுறது, இதெல்லாம் ரிலே தான் முக்கியமான பார்ட். The shape in pulse width modulator. பல்ஸ் வித் மாடுலேட்டர் PWM வந்து ஆஃப்லைன் யூபிஎஸ்ல ஸ்கொயர் வேவா இருக்கும். அதனுடைய ஷேப் எப்படி இருக்கும்? ஸ்கொயர் வேவ்.
ஓகே, இதை ஜென்ரேட் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய, இதை ஆப்ரேட் பண்றதுக்காக இந்த பல்ஸ் விட்தை உருவாக்குறதுக்காக பயன்படுத்துற ஐசி 3525. ஐசி நம்பர் என்னது? 3525. An offline UPS does not have provision for stabilizing the mains AC. ACS ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய மெத்தட்லாம் ஆஃப்லைன் யூபிஎஸ்ல கிடையாது. அதனால தான் இதனுடைய விலை கம்மி. ஸோ ஆன்லைன் யூபிஎஸ்ல தான் ஸ்டெபிலைசேஷன் மெத்தட்லாம் இருக்கும். அப்ப ஸ்டெபிலைசேஷன் இல்லாதனால திடீர்னு அண்டர் வோல்டேஜ் ஆகுதுன்னு வச்சுங்க, அல்லது ஓவர் வோல்டேஜ் ஆகுதுன்னு வச்சுங்க, இந்த ஆஃப்லைன் யூபிஎஸ் என்னன்னு புரிஞ்சுக்கணும். இது அண்டர் வோல்டேஜ் ஓவர் வோல்டேஜ்னு தெரியாம இது பவர் ஃபெயிலியர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஸோ மெயின்ஸ் இல்லைன்னா எப்படி இன்வெர்டருக்கு சேஞ்ச் வர ஆயிடுதோ அதே மாதிரி சேஞ்ச் வர ஆயிடும். ஸோ அண்டர் வோல்டேஜ் வந்தாலுமே இன்வெர்டருக்கு சேஞ்ச் வர ஆயிடும், ஓவர் வோல்டேஜ் வந்தாலும் இன்வெர்டருக்கு சேஞ்ச் வர ஆயிடும். ஸோ அதை மெயின்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு அது ட்ரீட் பண்ணிக்கும். ஏன்னா ஸ்டெபிலைசர் அதுல கிடையாது. யூஸ்வலி சீல்டு பேட்டரிஸ் ஆர் லெட் ஆசிட் பேட்டரிஸ் ஆர் யூஸ்டு. நார்மலா சீல்டு பேட்டரிஸ், மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ சீல்டு பேட்டரி சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான பேஸ்ட் உள்ள எலக்ட்ரோலைட் பேஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும். அந்த பேட்டரி தான் இதெல்லாம் நார்மலா பயன்படுத்துறாங்க. ஸோ அது வந்து இன்வெர்டர் உள்ளே, அதாவது அந்த யூபிஎஸ் உள்ளவே இருக்கும் அந்த பேட்டரி. இந்த பேட்டரி ரன்னிங் டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, அதாவது 10 to 30 minutes. அதுதான் இதனுடைய ஆப்ரேஷன். பவர் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா ஒரு 10ல இருந்து 30 நிமிஷம் அளவுக்கு தான் பவர் கொடுக்கும். அதுக்குள்ள நம்ம மெயின்டைன் பண்ணி ஷட் டவுன் பண்ணணும். பவர் அதுக்குள்ள வரலன்னா இது என்ன ஆயிடும், பேட்டரி பவர் ஆஃப் ஆயிடும். அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் ஆஃப்லைன் யூபிஎஸ்ல அட்வான்டேஜஸ்? 3 விதமான அட்வான்டேஜஸ் இருக்கு. ஒன்னு, the efficiency of an offline UPS is high. எஃபிஷியன்சி, நம்ம கொடுக்குற இன்புட் பவர் அவ்வளவும் அவுட்புட் பவர்ல வரும், கொஞ்சம் தான் லாசஸ் இருக்கும். ஏன்னா இந்த சார்ஜர் இன்வெர்டர் இதெல்லாம் கண்டினியூஸ்ல ஆன்ல இருக்காது. மெயின்ஸ் பவர் இருக்கும்போது சார்ஜர் ஆன்ல இருக்கும், மெயின்ஸ் பவர் இல்லைன்னா இன்வெர்டர் ஆன்ல இருக்கும். அப்ப மெயின்ஸ் பவர் இருக்கும்போது சார்ஜர் ஆன், இன்வெர்டர் ஆஃப். மெயின்ஸ் பவர் இல்லைன்னா சார்ஜர் ஆஃப், இன்வெர்டர் ஆன். அப்ப ரெண்டும் அட் எ டைம் ஆன்ல இருக்காது. அப்ப என்ன ஆகும், எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும். Offline UPS are not very expensive to install or buy. Offline UPS பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி கிடையாது, ஈஸியா இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஏன், இந்த மாதிரியான கண்டினியூஸா இன்வெர்டர் ஆன்ல இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கிடையாது. 1 kVA அளவுக்கு தான் இது ப்ரொடக்ஷனே 1 kVA அளவு தான் இருக்கு. லெஸ் than 1 kVA தான் ஆஃப்லைன் யூபிஎஸ் இருக்கு. The power handling capacity of charger is reduced drastically. So power handling capacity, சார்ஜர் பாத்தீங்கன்னா, சார்ஜர் இப்ப லோடு நமக்கு வந்து இதுல 10 to 30 minutes தான் பேட்டரி யூஸ் பண்றோம்னா அப்ப அந்த அளவுக்கான பேட்டரி சார்ஜ் பண்றதுக்கான சார்ஜர் தான் சர்க்கியூட். அப்ப அந்த சார்ஜருடைய பவர் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி வெரி வெரி லோ. சோ இதெல்லாம் இதனுடைய அட்வான்டேஜஸ். ஓகே, இதுதான் ஆஃப்லைன் யூபிஎஸ். ஸோ ஆஃப்லைன் யூபிஎஸ் எப்படி வேலை செய்யுது, அந்த சர்க்கியூட் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு,